வியூவர்ஸ், வெல்கம் டு உணவுகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுப்பில்லாத சமையல் வகைகள ரெசிபி நம்பர் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுப்பில்லாத கேசரி, அதுவும் பீட்ரூட் கேசரி. உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா 5 நிமிஷத்துல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம். இது அடுப்பில்லாம செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா யாராலையும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம உணவுகள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி அவல் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், கெட்டி அவல் எது இருந்தாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிட்டு ரவை பதத்துக்கு இதை நொர நொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு போறோம். ரொம்ப பவுடரா அரைக்க கூடாது, ரவை மாதிரி நொர நொரன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை செய்ய போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து முந்திரி பருப்பு, ஏலக்காய் இங்க வந்து தட்டி வச்சிருக்கேன். முந்திரி பருப்பை வந்து நெய்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிட போறோம். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பை வறுக்க போறது கிடையாது. ஸோ இதில் ஊறிச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜூஸியா நல்லா இருக்கும். ஸோ அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு அதில் முந்திரி பருப்பை போட்டு ஊற வச்சு எடுத்து தனியாக வச்சிருங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். ஸோ அதை வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அவல், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை வந்து நான் அடுப்பில்லாத சமையல் அப்படின்றதுனால இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து கெஸ்ட்டுக்கு செய்கிறீங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வேணும், ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா சுட வச்ச பாலை கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இப்போ அதில் நம்ம தட்டி வச்ச 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரே 1 சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது அப்படியே வந்து வச்சிருங்க. அதுக்குள்ளே நான் வந்து இது இன்னொரு ப்ராசஸ் வந்து செய்ய போகிறேன். இதை ஊறிட்டு இருக்க டைமில் இந்த கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். கலர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து விட்டுறலாம். ஒரு 1/4 பீட்ரூட் வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஜூஸ் மாதிரி இதை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா வடித்து இந்த நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கோம்ல அந்த அவலில் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான ஒரு ரெட் கலரில் நம்மளோட கேசரி வந்து கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு சூப்பரான கலரில் கிடைக்கும். இப்போ இதில் நாட்டு சக்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நாட்டு சக்கரையை போட்டு நீங்க மிக்ஸ் பண்ண பாத்தீங்க அப்படின்னா அந்த சக்கரையில இருந்து அந்த தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட கேசரிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பும் நெய்யும், அதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து உங்களோட இஷ்டம் தான், நீங்க எவ்வளவு நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க அந்த நெய், அந்த நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிளேசியான ஒரு எஃபெக்ட், அதாவது பார்க்கவே பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்மளோட கேசரி வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பீட்ரூட் கேசரி, அதுவும் அடுப்பே இல்லாம பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க யார்ட்டையாவது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து அவல்ல செஞ்சது, அது அடுப்பில்லாத செஞ்ச கேசரி அப்படின்னு யாராலையும் நம்ப முடியாது. அந்த முந்திரி பருப்பு பச்சையா இருக்கிற அது ஒன்று மட்டும்தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி சூப்பரா இருக்கும். நீங்க தண்ணிக்கு பதிலாக வந்துட்டு பால் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா எனக்கு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரெகுலராக அடுப்பில்லாத சமையல் வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.